எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராமாயண இதிகாசத்துல பாலகாண்டத்தை பார்க்க போறோம். போன பதிவுல நம்ம தசரத மன்னனை பத்தி பார்த்திருந்தோம். அதுல வந்து அவர் புத்திரர்களுக்கு வேண்டி மகா காமேஷ்டியாக இருந்தது நம்ம பார்த்திருந்தோம். வாங்க இன்னைக்கு நம்ம அதுல இருந்து தொடருவோம். தசரத மன்னர் வந்து தனக்கு புத்திரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஷ்யசிங்கரோட துணையோட மகா காமேஷ்டி யஜ்யத்தை வந்து கலந்துகிட்டு இருந்தாரு. அந்த யஜ்யம் நல்லபடியா இங்க வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதே வேளையில வந்து அங்க தேவர்கள் எல்லாரும் வந்துட்டு பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு இந்த ராவணனோட தொல்லை தாங்க முடியல, அவன் அளவு கடந்த ஆக்கிரமிப்புல ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான், இதனால எங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரம்மதேவர்கிட்ட வந்து முறையிட்டாங்க. இதை கேட்ட பிரம்மதேவர் வந்துட்டு என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, நானுமே வந்து ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சிவபெருமானோட மனசை வந்து குளிர்விச்சு ராவணன் வந்துட்டு தெய்வங்களாலும் தெய்வங்களாலும் என்னை வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து வாங்கி வச்சிருப்பான். அதனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க நம்ம மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்போம், அவர் ஒரு வழி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு மகாவிஷ்ணுவை போய் பார்க்க போறாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்த மகாவிஷ்ணு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து கேட்டுக்கிட்ட உடனே கவலைப்படாதீங்க, என்னோட பக்தர் ஒருத்தர் வந்துட்டு புத்திரருக்கு வேண்டி மகா காமேஷ்டி ஆகியத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நான் ஒரு மானிடரா வந்து பிறவி எடுத்து இந்த ராவணனோட கொட்டத்தை நான் அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தேவர்கள் வந்துட்டு இருந்தாலும் என்ன பண்றது, அவ்வளவு நாள் நாங்க பொறுத்துக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு. வேற வழி இல்லை, அதுக்கான காலகட்டங்கள்ல தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அனுப்பி வச்சிருவாரு. அவங்களும் போயிடுவாங்க வேற வழி இல்லாம, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. இந்த நேரத்துல இந்த மகா காமேஷ்டி யாகம் வந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த யாகத்துக்குள்ள இருந்து அந்த தீப்பிழம்புக்குள்ள இருந்துட்டு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மூர்த்தி சுயரூபமான ஒரு உருவம் வந்து வரும். வந்துட்டு மகனே தசரதா, உன்னோட யாகத்துல நான் ரொம்ப மனசுக்குள் இருந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மகா காமேஷ்டி யாகம் வந்து ஒரு அழிக்கிறதுக்கும் உள்ளது, அதே மாதிரி வந்துட்டு ஆக்குறதுக்கும் உள்ள பயங்கர சக்தியானது. இந்த நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல அணுசக்தியை எப்படி பயன்படுத்துறோம், அதாவது வந்து அட்டாமிக் பாமாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல அட்டாமிக் பவர் பிளான்டாவும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு பயங்கரமான யாகம் தான் இந்த மகா காமேஷ்டி யாகம், இந்த மகாபுத்திர காமேஷ்டி யாகம். இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா போனதால அந்த உள்ள இருந்து வந்த மூர்த்தி வந்துட்டு ஒரு ஜாடியில ஒரு பாயசத்தை வந்து பிரசாதமா எடுத்துட்டு வந்து நம்ம ரிஷ்யசிங்கர்கிட்டையும் தசரதர்கிட்டையும் வந்து கொடுத்துட்டு சந்தோஷமா வந்து மறைஞ்சிருது. அப்புறம் வந்து ரிஷ்யசிங்கர் வந்துட்டு இந்த தசரத மன்னரும் அவரோட மனைவிமார்களையும் வந்து ரிஷ்யசிங்கர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இது நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலில் வந்து ஆசீர்வாதத்தை பெறாங்க. உன்ன ரிஷ்யசிங்கர் வந்து என்ன சொல்றாரு, தசரதா இதை நீயும் பருகு உன்னோட மனைவிகளுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. அப்புறம் வந்து தசரதரோட 3 மனைவிகளையும் வந்துட்டு அவர் ரிஷ்யசிங்கரை தசரதர் அப்புறம் அவரோட 3 மனைவிகளையும் சேர்ந்துட்டு ரிஷ்யசிங்கரை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு முதல்ல தசரதருக்கு வந்து அந்த பாயசத்தை வந்து கொடுக்குறாங்க, அவர் பருகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட 3 மனைவிகளான கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை, இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பருகிறாங்க. ஸோ முதல்ல இருக்கிற கௌசல்யக்கு அவங்க வந்து அவங்க தான் அக்கா, முதல் ஆள். அவங்களுக்கு வந்து மீதி 2 மனைவிமார்கள் வந்து அக்கா அப்படின்ற ஸ்தானத்துல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். முதல்ல கௌசல்யாவுக்கு வந்து கைகையும் சுமித்திரையும் வந்துட்டு இந்த பாயசத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து கைகைக்கு வந்துட்டு தங்கை நீ பருகு அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யாவும், அதுக்கப்புறம் வந்து கைகை வந்து அக்கா நீங்க சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது கைகைக்கு வந்துட்டு கௌசல்யையும் சுமித்திரையும் சேர்ந்துட்டு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மிச்சம் ஒரு பங்கு இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப செல்லமா இருக்கிற வந்துட்டு சுமித்ரி, அவங்களுக்கு வந்து இன்னொரு பங்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல வந்துட்டு ராஜகுமாரிகளுக்கு வந்து கர்ப்பம் கிடைக்குது. கொஞ்ச நாள் போகுது, காலயுகம் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. கோழிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு தெய்வ சக்தி வந்து ஒரு மனித பிறவியா உருவெடுக்கிறதுக்கான அந்த ஒரு கிரக சஞ்சாரம் வந்து ஏற்படுது. அதாவது சித்திரை மாசத்துல வந்து 9ஆம் நாளான நவமி திதியில சுக்லபட்சத்துல, அதாவது வந்துட்டு ராமர் வந்து மனித உருவமா வந்து அவதரிக்கிறார். அது போக சில நாட்கள்ல வந்துட்டு வரிசையா மீதி எல்லாருமே வந்து பிறக்கிறாங்க. பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிறக்கிறாங்க. ராஜ்யமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதே மாதிரி தசரதனுமே அளவு கடந்த ஒரு சந்தோஷத்துல வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் போகுது, ராஜகுமாரர்கள் வந்து சிறு பாலகர்கள்லாம் உருவாகுறாங்க.
அப்ப இந்த பாலகங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதுக்கு வந்து அரசர் அப்படின்னா வந்து அறநெறியில வந்து இருக்கணும், மக்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும், ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதனால இந்த ராஜகுமாரர்களுக்கு வந்து அறநெறியில வந்து கல்வி வந்து கொடுக்கப்படுது. இவங்களுக்கு வேண்டிய எல்லா கல்விகளுமே வந்துட்டு இந்த ராஜகுமாரர்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. அப்புறம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம வந்து அடக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியறது இல்லை. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து அடக்கம் பண்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வந்து இந்த ராஜகுமாரர்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து தெரியாத கலைகளே இல்லை. தேர் ஏக்குதல், அதுக்கப்புறம் வந்து சண்டையிடுதல், வில்வித்தை, அப்புறம் வந்துட்டு வால் பயிற்சி, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க. ஏன்னா ஒரு ராஜானா சண்டை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, அதுல இவங்க எல்லாருமே வந்து சிறந்து விளங்குறாங்க. அதே மாதிரி எல்லா வேதங்களும் வந்து அவங்க முறைப்படி கையாண்டாங்க. பக்தின்னா இந்த பசங்களுக்கு அப்படி இருந்தாங்க, கடவுள் மேல அப்படி ஒரு தீவிர பக்தியில இருந்தாங்க. அதே மாதிரி தாய் தந்தை மேலே இவங்க வந்து மிகுந்த அன்பு பற்று கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து மூணு அவங்க தசரதரோட 3 மனைவிகளுமே வந்து இவங்க யாருமே வந்து மாற்றம் தாயே பார்க்கல. 3 பேருமே அவங்களோட சொந்த அம்மா மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்க. இந்த இந்த அளவுக்கு அவங்க வந்து தாய் தந்தை மேல ரொம்ப அன்பும் பாசமா இருந்தாங்க. அதே மாதிரி மூத்தவர் வந்து ராமர். அவர் வந்து மீதி 3 பேரோட ரொம்ப சிறந்தவரா இருந்தாரு எல்லா பண்புகள்லயும். இவங்க வந்து மீதி 3 தம்பிமார்கள் வந்துட்டு ராமனோட பேச்சுக்கு வந்து கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அவங்க வந்து அண்ணன் பார்க்கல, ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இந்த சகோதரர்கள் வந்துட்டு ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு ஜோடியாகவும், அப்புறம் பரதன் சத்ருகன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு ஜோடியாகவும் இருந்துக்கிட்டாங்க. இவங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிக்கிட்டாங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர வளர ராமர் வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி, எல்லாருக்கும் எல்லாரும் ராமரை மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டி மாதிரி ராமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர 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 அப்படி அந்த ராஜ்யத்துக்கு ராமர் ஒரு எடுத்துக்காட்டா வந்து திகழ்ந்தாரு. இன்னைக்கு நாள்ல நமக்கு வந்து இந்த மாதிரி புத்திரர்கள் இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இதோட நான் இந்த காணொலி வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். இனி வரும் தொடர்கள்ல வந்து அடுத்தடுத்து நம்ம வரிசையா வந்து ராமாயணத்தை வந்து முழுசா பார்ப்போம். எல்லாரும் வந்து என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த முறையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.